வணக்கம் நேயர்களே, இது தமிழன் தொலைக்காட்சி மற்றும் மங்களம் மேட்ரிமோனியல் இணைந்து வழங்கும் சிரிப்பு நேரம் நிகழ்ச்சி. இதை தொகுத்து வழங்குறதுக்கு உங்கள் தமிழ் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு சில கருத்துள்ள கதைகள் மற்றும் காமெடி காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த வாரமும் நிறைய கதைகளோட காமெடி காட்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம குழந்தைகளுக்கான சூப்பர் ஸ்டார் சிந்தனை உள்ள கதைகள் குழந்தைகளுக்கு சொல்லித்தர அளவுக்கு பழைய கதைகள்லாம் எடுத்து வச்ச ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனை பத்தி தாங்க பார்க்க போறோம். யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? அவரு தாங்க பழைய காலத்துல விஜயநகர்னு ஒரு நகரம் இருக்கு இல்லையா, அதை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் அமைச்சரவையில அவர் விகடகவியா இடம்பெற்றிருக்காரு. இது விகடகவின்னு சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரு அவர் அப்படின்னு. அவர் தாங்க நம்ம தெனாலிராமன். அவரை பத்தின இன்னைக்கு சிந்தனை உள்ள கதைகள் மற்றும் கருத்துள்ள சிந்தனைகளை தான் நாங்க பார்க்க போறோம். வாங்க முதல் கதைக்கு போகலாம். அதாவது நம்ம தெனாலிராமன் இருக்காரு இல்லையா, அவரு சின்ன வயசுலயே அப்பாவை இழந்தவருங்க. அதனால அவரோட தாய் மாமா மற்றும் அவங்க அம்மாவை தான் எடுத்து வளர்த்தாங்க. எடுத்து வளர்க்கும் போதே ஒரு சில கஷ்டத்தெல்லாம் சொல்லியே வளர்த்ததுனால நம்ம தெனாலிராமனுக்கு அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. ஸோ அந்த நேரத்துல அவரோட ஊர்ல இருந்த ஒரு முனிவர் தெனாலிராமனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தெனாலிராமனுக்கு ஒரு உதவி செய்யலான்னு வந்தாரு. என்ன உதவி அப்படின்னா, நம்ம தெனாலிராமன் கிட்ட தெனாலிராமா, உனக்கு ஒரு நான் மந்திரத்தை ஒண்ணு சொல்றேன், இதை நீ காளிதேவி கிட்ட போயிட்டு வேண்டுன அப்படின்னா உனக்கு ஒரு வரம் தருவாங்க, அதை வச்சுட்டு நீ எப்படியாவது பெரிய லாய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் போயிட்டாரு. நம்ம தெனாலிராமன் ரொம்ப நேரமா யோசிச்சாருங்க, காளிதேவி கிட்ட என்ன வரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு ஊருக்கு வெளியில இருக்கிற காட்டுக்கு போயிட்டு ஒரு வரத்துக்கு, அதாவது அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாருங்க. மந்திரத்தை சொல்ல சொல்ல ஈவினிங் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு காளிதேவி முன்னாடி வந்துட்டாங்க. முன்னாடி வந்தோடனே தெனாலிராமன் கொஞ்சம் பயபக்தியோட காளிதேவிக்கு வணக்கத்தை சொல்லிட்டு, காளிதேவி யாரே, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு என்ன வரத்தை கேள் அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி சொன்னாங்க. உடனே நம்ம தெனாலிராமன், எனக்கு கல்வியும் செல்வமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி கிட்ட வேண்டாங்க. ஆனா காளிதேவி மறந்துட்டாங்க. நீ எனக்கு கிட்ட ஏதாவது ஒரு வாரம் தான் கேட்கணும், 2 வாரம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. தெனாலிராமன் ரொம்ப நேரமா யோசிச்சார். இல்ல காளிதேவி யாரே, எனக்கு கல்வியும் வேணும் செல்வமும் வேணும், இது ரெண்டுமே இருந்தாதான் நான் கொஞ்சம் சிறந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி கிட்ட வாக்குவாதம் ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருந்தாராம். சரி, காளிதேவி இவனை எப்படியாவது மடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்ட சொல்லிட்டு லெப்ட் அண்ட் ரைட்டு கையில 2 கையிலுமே ஒரே மாதிரியான கிண்ணத்துல பாலை கொடுத்தாங்க. இன்னைக்கு தெனாலிராமன் ரொம்ப நேரமா யோசிச்சான், என்னடா அது 2 கையில ஒரே மாதிரியான பாலை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த காளிதேவியும் ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. ஒரு கையில செல்வம், ஒரு கையில கல்வி, இது ரெண்டுல நீ உனக்கு எது எப்ப தேவைப்படுதோ அந்த வரத்தை நீ அப்பப்போ அந்த பாலை குடிச்சிட்டு நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளிதேவி முன்னாடி நின்னாங்க. நம்ம தெனாலிராமன் யோசிச்சாரு, நான் 2 வாரம் தான் கேட்டேன், ஆனா இவங்க எப்பயாவது ஒரு வாரம் தான் கொடுக்குறாங்க, அதுக்கும் கையில கிண்ணத்தை வேற கொடுத்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. உடனே ஒரு சின்ன சிந்தனை வந்துடுச்சுங்க. என்ன அப்படின்னா, ஒரு கிண்ணத்துல இருக்கிற பாலை இன்னொரு கிண்ணத்துல கலந்து டக்குன்னு குடிச்சிட்டாரு. நம்ம காளிதேவி பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டாங்க. இன்னது நான் உன்கிட்ட ஒரு கிண்ணத்தை தானே குடிக்க சொன்னேன், நீ ஏன் அதுல மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் ரொம்ப கோவமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. தெனாலிராமனுக்கு பொறுமையா ஒரு பதில சொன்னாங்க. காளிதேவி யாரே, நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, ஒரு கிண்ணத்தை உனக்கு எப்ப எது தேவைப்படுதோ அப்ப அந்த பாலை குடிச்சுட்டு அந்த வரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு தானே சொன்னீங்க. அதே தான் காளிதேவி நான் செஞ்சிருக்கேன். ஒரு கிண்ணத்துல இருக்க பாலை மட்டும் தானே குடிச்சேன், நீ ஒரு கிண்ணத்துல இன்னொரு கிண்ணத்துல கலக்க கூடாதுன்னு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொன்னாராம். இதை நம்ம காளிதேவி, தெனாலிராமன் இவ்வளவு புத்திசாலியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு விகடகவி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்துட்டு காளிதேவி மறைச்சிட்டாங்களாம். அன்னையிலேருந்து நம்ம தெனாலிராமன் விகடகவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டு இருக்காருங்க. இந்த நல்ல கதையோட நம்ம இன்னொரு காமெடி சீனா பார்க்கலாம். அடுத்த கால் லியா கிட்டேன்னு வரதுக்குள்ள அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும். என்ன நேயர்களே, காமெடி காட்சிகள்லாம் பார்த்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? முன்னாடி நம்ம தெனாலிராமன் எப்படி வளர்ந்தாரு அப்படிங்கிற கதையை பார்த்தோம் இல்லையா? நம்ம தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயர் அரசபையில இருந்திருக்காரு. ஸோ அப்போ ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு இப்ப திரும்ப நெக்ஸ்ட் கதையில நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம கிருஷ்ணதேவராயர் இருக்காரு இல்லையா, அவர் மக்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்காக தெருவில் பொடி நடையா போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ தெருவுல எல்லாம் நிறைய புழுதிலாம் இருக்கும் இல்லையா, அவர் சாதாரணமா தான் போயிருக்காரு. அதனால தெருவில் இருக்க புழுதிலாம் காலில் ஒட்டிக்கிச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு குளத்துல போயிட்டு கால் கழுவலான்னு போயிருக்காருங்க. கால் கழுவுன இடத்துல தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்திருக்கு. மன்னர் ரொம்ப பயந்துட்டார். என்னடா அது தண்ணி இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு, மக்கள்லாம் எப்படி இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாரு. ஸோ அப்போ ஒரு சிந்தனை மன்னருக்கு வந்துச்சுங்க. என்ன சிந்தனை அப்படின்னா, இந்த தண்ணி மூலமா ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. என்ன போட்டி அப்படின்னா, இரவு முழுக்க அந்த தண்ணியில யார் மூழ்கி இருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில 1000 பொற்காசுகள் பரிசு தரதா முடிவு பண்ணியிருக்காருங்க. இந்த பரிசு போட்டியை ஊர் ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க.
அதுல ஒருத்தன் ஜெயிச்சுட்டு வெளுட்டாங்க. அப்போ வந்து பரிசு தர நேரத்துல யாராவது ஒருத்தவங்க பொறாமப்படுறவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த சொல்லி தடுக்கணும் இல்லையா, அதே மாதிரியே அந்த அரசவையில ஒரு அமைச்சர் வந்து மன்னர்கிட்ட காதுல ஓதுனார். மன்னரே, இவ வந்து தூரத்துல ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு குட்டி விளக்கு இருந்துச்சு. அந்த விளக்குல இருந்து இருக்கிற வெப்பத்தை வாங்கிதான் தண்ணிக்குள்ள அவ்வளவு நேரம் இருந்திருக்கான். இவ்வளவு குளிர்ல யாராலையும் இருக்க முடியாது, இவன் தப்பு பண்ணியிருக்கான், இவனுக்கு அந்த பரிசை தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த தெனாலிராமன் ரொம்ப சைலண்டா இருந்திருக்காரு. பரிசும் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த பையனும் ரொம்ப ஏமாந்து போயிட்டான். இதுக்கு நம்ம மன்னருக்கு ஏதாவது பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு தெனாலிராமன் ஒரு முடிவு எடுத்தாருங்க. தெனாலிராமனும் மன்னருக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு மன்னரை. மன்னரும் தெனாலிராமன் கூட்ட மாதிரியே வீட்டுக்கு போயிருந்தார். அப்போ தெனாலிராமன் வந்து ஒரு சின்ன ஏற்பாடு செஞ்சிருந்தார். என்ன ஏற்பாடு அப்படின்னா, கீழே நிறைய நெருப்பெல்லாம் கூட்டிட்டு ஒரு 6 அடி உயரத்துல சோத்து பானை வச்சு சோறு பொங்கிட்டு இருந்தாரு. உடனே மன்னர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு தூரத்துல வந்து சோறு பொங்கிட்டு இருக்கிறத பார்த்து மன்னர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன தெனாலிராமா, இவ்வளவு தூரத்துல சோறு பொங்கிட்டு இருக்கா, இங்கேருந்து எப்படி அதோட ஹீட் வந்து அந்த பானையில பட்டு நீ சோறு பொங்கி எப்போ சாப்பிட்றது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் கருத்தா ஒரு பதில சொன்னாராம். என்ன பதில் அப்படின்னா, இல்ல மன்னரே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க பரிசு தரதை கேன்சல் பண்ணீங்க இல்லையா, என்ன சம்பவத்தால ஒரு பையன் வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல தூரத்துல இருக்கிற ஒரு குட்டி விளக்கோட வெப்பத்தை வாங்கி உள்ள இருந்திருக்கான் இல்லையா தண்ணிக்குள்ள, அவ்வளவு தூரத்துல இருந்து வெப்பத்தை வாங்கி தண்ணிக்குள்ள இருக்கும் போது ஒரு 6 அடி தானே இருக்கு, இவ்வளவு தூரத்துலயே அந்த சோறு பங்கி என்னால சாப்பிட முடியாதா ஒரு கூடிய சீக்கிரத்துல அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட கேட்டாராம். மன்னரும் ரொம்ப யோசிச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு திரும்ப அந்த பையனை கூப்பிட்டு ஒரு 1000 பொற்காசு பரிசு வழங்கினாராம். மன்னரை தெளிய வச்ச தெனாலிராமனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த சம்பவத்திலையும் தெனாலிராமனுக்கு ஒரு 1000 பொற்காசுகள் கிடைச்சதுங்க. இந்த பொற்காசுகளோட உங்களுக்கு சிரிப்புங்கிற ஒரு பொற்காசை தரத்துக்காக காமெடி சீன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பாருங்க. எனக்கு என்கவுண்டரா? ஆமாண்ணே, கேட்டோட நானே ஆடி போயிட்டேன். என்ன நேயர்களே, நகைச்சுவை காட்சிகள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு வயிறு குழுங்க சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் நம்ம தெனாலிராமனை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஆமாங்க, அவரை பத்தி இன்னும் சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இடைவேளை எல்லாம் முடிஞ்சு கதைக்காக ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, தெனாலிராமனை பத்தி இன்னொரு குட்டி கதைங்க. நம்ம தெனாலிராமன் இருக்காரு இல்லையா, அரசபையிலே ரொம்ப சுட்டி பையங்க. அதனால மன்னருக்கும் பிடிக்கும், அதுல இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா ஒரு சில பொறாம பிடிச்சவங்களா இருப்பாங்க இல்லையா, சோ அதை பத்தின ஒரு சின்ன கதை தாங்க. நம்ம மன்னர் வந்து அமைச்சரவையில வந்து கிருஷ்ணலீலா அப்படிங்கிற ஒரு நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாருங்க. அங்க அதுல கலந்துக்கிறதுக்கு நிறைய பொண்ணுங்கெல்லாம் வராங்க இல்லையா, சோ பொண்ணுங்கெல்லாம் வராங்க, தெனாலிராமன் மட்டும் வர வேணான்னு சொல்லிருங்க மன்னரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் போயிட்டு மன்னர்கிட்ட வாதாடினார். ஏன் அப்படின்னா, தெனாலிராமன் வந்தா ஏதாவது இடைஞ்சல் பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடக்க விடாம பண்ணிடுவான், அது இல்லாம பொண்ணுங்கெல்லாம் நிறைய பேர் வராங்க, சோ நமக்கும் கொஞ்சம் அசிங்கம் ஆயிரும், அதனால தெனாலிராமனை மட்டும் தடை பண்ணிருங்க அமைச்சரே அப்படின்னு சொன்னாராம். உடனே மன்னர் வந்து மத்த எல்லாத்தையுமே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு, தெனாலிராமன் வந்தா உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் வாசல்ல 2 காவலாளியும் நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த விஷயம் எப்படி நம்ம தெனாலிராமனுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. என்னடா அது, மன்னர் நம்மள மட்டும் உள்ள விடலையே, அப்படி என்னதான் உள்ள நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வாசல் காவல் உள்ள போனாரு. அப்ப அங்க நின்றுட்டு இருந்த 2 காவலாளியும் உன்னை உள்ள விட முடியாது, மன்னரோட உத்தரவு இது அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை வாசல்ல நிறுத்தி வச்சுட்டாங்க. தெனாலிராமனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, என்னடா அது உள்ள விடவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவலாளிகிட்ட போயிட்டு ஒரு சின்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு சொல்றாரு, வாய்க்காப்பாளர் அவர்களே, நான் உள்ள போகணும், என்ன உள்ள அனுமதிச்சிங்க அப்படின்னா என்னோட பேச்சு திறமையால உள்ள எனக்கு நிறைய பரிசு கிடைக்கும், நிறைய பொற்காசுகளும் கிடைக்கும், நீங்க என்ன உள்ள விட்டீங்க அப்படின்னா உனக்கு அதுல பாதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்காப்பாளன்ட்ட சொன்னாரு. உடனே அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி உன உள்ள விடலாம், பரிசு நிறைய கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாய்க்காப்பாளன் உள்ள விட்டுட்டான். அதே மாதிரியே 2வது வாய்க்காப்பாளன்ட்டையும் தெனாலிராமன் போயிட்டு இதே பாதி பரிசு நான் உனக்கும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே உள்ள போயிட்டு அந்த மேடையில ஒரு ஓரமா போய் உக்காந்துட்டாரு. அங்க வந்து கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுற ஒரு சம்பவம் நடக்குதுங்க. வெண்ணெய் திருடினா என்ன ஆகும், அடி விழும் இல்லையா, அதே மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கிருஷ்ணரை போட்டு பொழந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அடி சரியா விழலன்னு சொல்லிட்டு தெனாலிராமன் உள்ள போந்துட்டு அதே பெண் வேடமிட்டு அந்த வெண்ணெய் திருடின கிருஷ்ணரை வந்து செம்மையா அடிச்சு பின்னிட்டாருங்க. வலி தாங்க முடியாம மன்னர்கிட்ட போயிட்டு அந்த கிருஷ்ணவான் அடிச்சான் இல்லையா, அவன் போயிட்டு ஒரு புகார் அளிக்கிறான். மன்னரே, அந்த பொம்பளை மட்டும் என்ன செம்மையா அடிச்சுட்டாங்க, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னே மன்னர் கூப்பிட்டு அந்த பொம்பளை யாருன்னு பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சது அது நம்ம தெனாலிராமன் அப்படி சொல்லிட்டு மன்னருக்கு சமக்கம் வந்துச்சு. உடனே தெனாலிராமனுக்கு 30 கசையடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு விட்டாங்க. தெனாலிராமன் ரொம்ப பயந்து போயிட்டு மன்னரே, எனக்கு ஒரு சின்ன இருக்கு, அதான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாராம். என்ன அப்படின்னு கேட்டதும், நான் உள்ள வர்றதுக்கு அனுமதிச்ச 2 வாய்க்காப்பாளர் இருக்காங்க, நான் உள்ள போயிட்டு நிறைய பரிசு வாங்கன்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நான் உள்ள வாங்குற பரிசு வந்து அவருக்கு பாதி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொன்னாராம்.
மன்னர் வந்து அதே மாதிரியே 30 கசடியை ஆளுக்கு 15 பிரிச்சு அந்த வாய்க்காப்பாளன்ட்ட கொடுத்துட்டாங்க. இவ்வளவு புத்திசாலித்தனமா செஞ்ச நம்ம தெனாலிராமன் இருக்காரு இல்லையா, அவருக்கும் ஒரு சில பரிசு கிடைச்சதுங்க. என்ன பரிசுன்னு நினைக்கிறீங்களா? அதாங்க பொற்காசுகள். ஓகே நேர்களே, இந்த சிந்தனை உள்ள காமெடி சம்பவத்தோட இன்னொரு காமெடி சம்பவம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, பாருங்க. பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே. இந்த நாய் எல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு. என்ன நேர்களே, காமெடி காட்சிக்கெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? தெனாலிராமனை பத்தி இன்னொரு சந்தோஷமான விஷயங்க. அதாவது தெனாலிராமன் வசிச்ச ஊர்ல வந்து பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிச்சுங்க. எந்த மாதிரி பஞ்சம் அப்படின்னா, தண்ணிக்கு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. தண்ணிக்கு பஞ்சம் ஏற்பட்டா என்ன ஆகும்? கிணத்துலாம் ரொம்ப தண்ணி வத்தி போயிடும் இல்லையா? இந்த நேரத்துல திருடங்களோட தொல்லையும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தை பார்த்து நம்ம தெனாலிராமன் வீட்டுக்கு ஒரு 4 திருடங்க வந்துட்டாங்க. இதை நம்ம தெனாலிராமன் பார்த்துட்டாரு. சரி, இவங்களை எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யோசனை பண்ணார். ஏன்னா தெனாலிராமனும் ரொம்ப நாளா வந்து செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சவே இல்லை. ஸோ இதை வச்சு ஏதாவது ஒரு சம்பவத்தை உருவாக்கி திருடங்களை எப்படியா ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருடங்களுக்கு தெரியாம தன் மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வீட்டுல நிறைய நகைகள்லாம் இருக்கு, அதை ஒரு பொட்டியில அடைச்சு நம்ம கிணத்துக்குள்ள போட்டுடலாம். ஏன்னா ஊர்ல நிறைய திருடங்கள்லாம் இருக்காங்க, அந்த தொல்லைலாம் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நகைகளை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு முடிச்சுட்டாரு. அதே மாதிரியே இவர் தெனாலிராமன் நினைச்ச மாதிரியே திருடங்களும் இதை கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் எடுக்க போவாங்க இல்லையா? அதே மாதிரி தெனாலிராமன் தூங்க போனதுக்கு அப்புறம் திருடங்க அந்த கிணத்துல இருக்கிற நகைகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா தண்ணியெல்லாம் இறக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம தெனாலிராமன் இதை முன்னாடியே யோசிச்சு வச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா, இறக்கிற தண்ணியெல்லாம் செடிகளுக்கு போற மாதிரி பாத்தி கட்டி ரொம்ப அழகா வச்சிருந்தாரு. நம்ம திருடங்களும் ரொம்ப நேரமா தண்ணி இறைச்சி பார்க்குறாங்க, தண்ணி வத்துற மாதிரியே தெரியல. அதுல இருக்க ஒரு திருடம் சொன்னா, சரிடா இன்னைக்கு போதும், எப்படி நகை உள்ளதானே இருக்க போகுது, ரொம்ப நாளைக்கு உள்ளதானே இருக்க போகுது பஞ்சம் முடிகிற வரைக்கும். ஸோ நம்ம நாளைக்கு வந்து நகையில தண்ணி எல்லாம் இறைச்சி நகையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடம் சொன்னதும் மற்ற எல்லா திருடனும் ஒத்துக்கிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு முடிவு எடுத்தப்ப தெனாலிராமன் திடீர்னு உள்ள வந்துட்டாரு. தெனாலிராமனை பார்த்த திருடங்கள் எல்லாம் பயந்து ஒரு வாரமா ஒளிஞ்சுக்கிட்டாங்க. உடனே தெனாலிராமன் சொன்னாரு, நீங்க நாளைக்கே வர வேண்டாம், ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. இன்னைக்கு இறைச்ச தண்ணி வந்து இன்னும் 3 நாளைக்கு தாங்கும். சரி, நீ 3 நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி வந்து இறங்க அப்படின்னு காமெடியா சொன்னாராம். திருடங்கள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டு, எப்படி உள்ள போனா அடி விழும் இல்லையா, அப்படியே பயந்து போயிட்டு ஓடிட்டாங்க. இந்த நல்ல சம்பவத்தோட ஒரு நல்ல வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற ஒரு நல்ல காமெடி காட்சி வருது, பாருங்க. காமெடி காட்சிகள்லாம் பார்த்து ரொம்ப வயிறு குலுங்க சிரிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, தெனாலிராமனை பத்தி இன்னொரு சின்ன கதைங்க. நம்ம மன்னர் இருக்காரு இல்லையா, அப்பப்போ போயிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு நீங்களாம் எப்படி இருக்கீங்க, ஆட்சியிலாம் நடக்குதா அப்படின்னு விசாரிக்கிற நேரம் மன்னருக்கு வந்துச்சு. அப்போ வந்து மன்னரும் வெளியில கிளம்பலான்னு போனப்போ தெனாலிராமன் அந்த நேரத்துல வந்து விடுமுறை ஆயிட்டாருங்க. விடுமுறை ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு அமைச்சரை கூட்டு போயிட்டு ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து அமைச்சர் வந்து தெனாலிராமனை பத்தி நிறைய போட்டு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, தெனாலிராமன் சரியில்லாம அமைச்சர் மன்னரே, அவனை எப்படியாவது வேலையை விட்டு நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார் மேல் புகாரா தெனாலிராமன் மேல சொல்லிட்டு இருந்தாரு. மன்னர் இதை கேட்டுட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் யோசிச்சுட்டே வந்தப்போ ஒரு சின்ன வேலையாள் வந்து ஒரு மரத்தடியில உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. அப்ப போயிட்டு மாறு இடத்துல இருந்த மன்னர் வந்து அந்த பையன்கிட்ட போய் கேட்கிறார், என்னப்பா ஊர்ல எல்லாம் நல்லா இதா இருக்காங்களா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, மன்னர் வந்து உங்களுக்கு நல்லா ஆட்சி புரியுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்கள்ட்ட கேட்கிறாரு. அதுக்கு அங்க உட்கார்ந்து இருந்தவர் போயிட்டு ஓரத்துல ஒரு தோட்டத்துல இருந்த கரும்பை எடுத்து உடைச்சு, எங்க மன்னர் வந்து இது மாதிரி அப்படின்னு இந்த மாதிரி கரும்பு மாதிரி அப்படின்னு அவர் சொல்ல வந்திருக்காரு. உடனே அமைச்சர் குறுக்கிட்டு, பாருங்கள் மன்னா, உங்களை வந்து இவர் வந்து ரொம்ப பலவீனமானவர்னு சொல்ல வராரு, இவரை நீங்க ஏதாவது தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் குறுக்கிட்டு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம தெனாலிராமன் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தாரு. திடீர்னு உள்ள போந்து மன்னர்கிட்ட சொல்ல வந்திருக்காரு, மன்னரே, இவர் வந்து உங்களை கரும்பு மாதிரி இனிப்பானவர் அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்காரு, மற்றபடி நீங்க பலவீனமானவர் அப்படின்லாம் சொல்ல வரல அப்படின்னு சொன்னதும் கூட இருந்த அமைச்சர் வந்து மூக்குடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா அடிக்கடி தெனாலிராமனை பத்தி போட்டு கொடுத்துட்டே வந்திருந்தார் இல்லையா. இவ்வளவு நல்ல விஷயத்த மன்னருக்கு எடுத்து சொன்ன தெனாலிராமனுக்கு வந்து மன்னர் வாரி அணைச்சு கட்டி அணைச்சு நிறைய பரிசு தரதா சொல்லிட்டு எல்லாருமே வந்து அமைச்சருக்கு கிளம்பிட்டாங்க. ஓகே நேர்களே, இந்த நல்ல சம்பவத்தோட நம்ம இன்னொரு நல்ல சம்பவமான காமெடி காட்சியை பார்க்கலாம். என்ன நேயர்களே, காமெடி காட்சிகள்லாம் பார்த்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, நிகழ்ச்சி முடிகிற நேரம் வந்துடுச்சுங்க. இதே மாதிரி நல்ல கதைகளோட, சிந்தனையுள்ள கதைகளோட, நல்ல காமெடி காட்சிகளோட மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ்.